அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். பாரத் ஒரு நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணிபுரிகிறான். அந்த நிறுவனத்தில் பாரத்திற்கு நல்ல சம்பளம் கிடைத்தது. அவனுக்கு சொந்தமான ஒரே சொத்து நகரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு நடுத்தர அளவிலான வீடு. அந்த வீடு அவனுடைய அப்பா திரு சிவராமன் மற்றும் அம்மா திருமதி கமலா ஆகியோரின் பெயரில் இருந்தது. இந்த வீட்டை அவன் தனது சம்பாத்தியத்தில் வாங்கியிருந்தான். ஒரு நல்ல மகனாக அதை தன் பெற்றோர் பெயரில் பதிவு செய்திருந்தான். அவனுக்கு திருமணமாகி ஓராண்டு முடிந்திருந்தது. பாரத்தின் மனைவி சுமித்ரா. சுமித்ராவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அவளுக்கு அந்த வீட்டில் ஒரு குறை இருந்தது. அவளது மாமியார் கமலாவின் கண்டிப்பும் மாமனார் சிவராமனின் பழமையான எண்ணங்களும் அவளுக்கு ஒத்து வராது. மேலும் வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள் கூட, இது சிவராமன் ஐயா வீடு, பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எப்படி பராமரிக்கிறார்கள் என்று பேசுவதை கேட்டு சுமித்ராவிற்குள் ஒரு விதமான பொறாமை வளர்ந்தது. அவள் நினைப்பில் அந்த வீடு அவளுடையதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஒரு நாள் இரவு பாரத் வேலை முடித்து வந்ததும் சுமித்ரா அவனிடம் நேரடியாகவே பேசினாள். பாரத், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்று அவள் மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தாள். இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை என்றாள். அத்தை எப்பவும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மாமா என்னிடம் அறிவுரை கூறுவது போல் பேசுவதெல்லாம் இந்த காலத்திற்கு தேவையில்லாத விஷயங்களாகவே எனக்கு தோன்றுகிறது என்றாள். பாரத் அவளை அமைதிப்படுத்த முயற்சித்தான். என்ன சுமித்ரா, அம்மா எதுக்கு உன்னை குறை சொல்ல போறாங்க? என்ன சொன்னாங்க? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன் என்றான். அது இல்லை என்று அவள் பாரத்தின் கையை பற்றினாள். உண்மையை சொல்லணும்னா, நான் இந்த வீட்டுல தனியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. நாம அவங்களுக்கு புதிதாக வேறு ஒரு நல்ல வீட்டை வாங்கி கொடுத்துடுவோம். நாம மட்டும் இந்த வீட்டுல இருந்து கொள்வோம். உனக்கு சம்மதமா? இல்லைனா என்று பாதியில் நிறுத்திவிட்டு அவள் சற்று தயங்கினாள். இல்லைனா என்ன என்றான் பாரத். நாம வாடகை வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும் என்றாள். பாரத் அதிர்ச்சி அடைந்தான். என்ன பேசுற சுமித்ரா? அம்மா அப்பா இங்கேதான் இருப்பாங்க, இது அவங்க வீடு என்றான். வீடு அவங்க பெயரில் இருந்தாலும் பணம் போட்டு வாங்கியது நீங்க தானே பாரத் என்றாள். இப்போ அவங்க இந்த வீட்டுல இருக்கிறதால நாம 2 பேராலையும் நிம்மதியாக ஒரு முடிவை எடுக்க முடியல. அவங்களை இங்க இருந்து போக சொல்லு, இல்லைனா நாம 2 பேரும் பிரிந்து தனியாக வாழ வேண்டியிருக்கும் என்று கண்ணில் நீர் ததுப்ப பேசினாள். சுமித்ராவின் அன்பு நிறைந்த வற்புறுத்தலுக்கு முன்னால் பாரத் உடைந்து போனான். பெற்றோர் மீது பாசம் இருந்த போதும் மனைவி பிரிந்து விடுவாளோ என்ற பயம் அவனை ஆட்டி வைத்தது. ஒரு நல்ல மகனாக இருக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் அவன் சிக்கி தவித்தான். ஒரு வாரம் கழித்து அன்று காலையில் பாரத் தனது பெற்றோர் முன் தயங்கி நின்றான். சுமித்ரா சமையலறையில் இருந்து அவனை கவனித்துக் கொண்டிருந்தாள். அம்மா, அப்பா என்று கூப்பிடும் போதே பாரத்தின் குரல் நடுங்கியது. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். சுமித்ராவிற்கு இந்த வீட்டில் சில விஷயங்கள் கஷ்டமாயிருக்கு. அவளுக்கு இந்த வீட்டு சூழல் ஒத்து வரவில்லை. அதனால் என்று பேச்சை பாதியில் நிறுத்தினான். கமலா தனது மகனை உற்று நோக்கினார். அவர் முகத்தில் ஒருவித நிசப்தமான சோகம் தெரிந்தது. பாரத் மெதுவாக தொடர்ந்தான். அதனால நீங்க கொஞ்ச நாள் பக்கத்து ஊரில் இருந்து கொள்ளுங்கள் என்றான். மேலும் உங்களுக்கு அங்கு பராமரிக்க வசதியாக சின்னதாக வாடகை வீடு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த வீட்டிற்கு போயிடுறீங்களா? நான் வாடகையெல்லாம் பேசிவிட்டேன். எல்லா வசதியும் இருக்கு. நானும் அடிக்கடி வந்து உங்களை பார்த்து கொள்கிறேன் என்றான். சிவராமன் தன் கண்களை சுருக்கினார். என்ன பாரத் பேசுற? நாங்க எதுக்கு இங்க இருந்து போகணும்? நீ எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசு. இது உன் மனைவியின் ஆசையா இல்லை உன்னுடைய விருப்பமா என்றார். பாரத் தரையை பார்த்தான். இல்லப்பா, எனக்கும் இப்ப கொஞ்சம் தனிமை தேவைப்படுது என்றான். தன் மனைவியை அவர்களிடம் விட்டு கொடுக்க அவன் மனம் தயாராக இல்லை என்பதால் அப்படி சொன்னான். கமலா மெதுவாக பேசினார். உன் மனைவி சொல்லித்தான் நீ இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும் பாரத். இந்த வீடு என் கணவர் பெயரிலும் என் பெயரிலும் இருக்கு.
நாங்க இங்க இருந்து போகணும்னு நீ சொன்னால் எங்களால் முடியாது என்று சொல்லிவிட்டு கமலா சிவராமன் முகத்தை பார்த்தார். சிவராமன் கமலாவின் தலையை மென்மையாக தடவினார். சரி பாரத், சிவராமன் உறுதியான ஆனால் அமைதியான குரலில் சொன்னார். உன் சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். நீ யாருக்காக வீட்டை விட்டு போக சொல்கிறாயோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவதால் உனக்கு கிடைக்கப் போகும் சந்தோஷம் கிடைத்தால் போதும். இந்த வீட்டின் உரிமையாளர்கள் நாங்கதான். இந்த வீடு எங்கள் பெயரில் தான் இருக்கிறது. இந்த வீட்டை விட்டு நாங்கள் போகணும்னு நீ சட்டப்படி சொல்ல முடியாது. ஆனாலும் உனக்காக நாங்கள் வெளியேறுகிறோம் என்றார். கமலா கண்ணீரை துடைத்து கொண்டே, நீ நிம்மதியா வாழு பாரத், உன் மனைவியும் நீயும் நல்லா இருங்க என்றார். அன்றிரவே பெரிய சூட்கேஸில் அவர்கள் இருவரது துணிகளையும் எடுத்து வைத்துக் கொண்டனர். சில அவசியமான பொருட்களையும் எடுத்துக்கொண்டனர். அடுத்த நாள் அவர்கள் மருமகளிடம் எந்த ஒரு சண்டையும் போடவில்லை. அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வெறும் மௌனத்தின் வலி மட்டுமே அந்த வீட்டை நிறைத்தது. வாசலில் நின்ற பாரத் தன் பெற்றோர் தலைகுனிந்து செல்வதை பார்த்து மனம் நொந்து கொண்டான். சிவராமனும் கமலாவும் வீட்டை விட்டு வெளியேறி பக்கத்து ஊரில் மகன் பார்த்து வைத்திருந்த சிறிய வாடகை வீட்டில் குடியேறினர். சுமித்ரா வெற்றி பெற்றவளைப் போல புன்னகையுடன் தன் கணவரின் அருகில் வந்தாள். பாரத், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க அந்த வாடகை வீட்டில் சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த வீடு அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்றாள். பாரத் அமைதியாக இருந்தான். அவன் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை. வாடகை வீட்டில் குடியேறியதும் சிவராமனும் கமலாவும் வெளியில் எதையும் சொல்லவில்லை என்றாலும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை இருவரையும் துன்பப்படுத்தியது. வாழ்க்கை முழுவதும் மகனின் ஆறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருந்த அவர்கள் முதன்முறையாக தனிமையை உணர்ந்தனர். ஆனால் ஒரு விஷயம் அவர்களுக்கு நிம்மதியை தந்தது. பாரத் அவனுடைய மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றவே இப்படி நடந்து கொண்டான் என்று நினைக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டனர். பாரத் மனைவியை எப்போதும் நன்றாக பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்தது. அந்த சிறிய வாடகை வீடு அவர்களுக்கு புதிய சூழல். பெரிதாக எதுவும் இல்லாவிட்டாலும் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர். இரவு நேரங்களில் கமலா மெல்ல சிவராமனிடம், நம்ம பையன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம் என்று சொல்வார். சிவராமனும், ஆமா கமலா, நம்ம பையன் நிம்மதியா இருந்தால் நாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை என்று ஆறுதல் சொல்லுவார். இருவரும் மாறி மாறி ஆறுதல் சொல்லிக் கொண்டனர். ஆனாலும் அவர்கள் மனதில் ஒரு வலி இருந்தது. பாரத் அவர்களை வந்து பார்த்துவிட்டு ஒவ்வொரு முறை திரும்பி செல்லும் போது அவன் கண்களில் தெரிந்த குற்ற உணர்வே அதற்கு காரணமாக இருந்தது. அதை பார்த்ததும் அவர்கள் நம் மகனுக்கு எந்த மனச்சுமையும் இருக்கக்கூடாது என்று நினைத்தனர். அதற்காக ஒரு முடிவும் எடுத்தார்கள். 3 மாதங்கள் கடந்தன. சுமித்ரா தான் விரும்பியபடி வீட்டை அலங்கரித்துக் கொண்டாள். வீட்டின் ராணியாக வாழ்ந்து வந்தாள். சுமித்ரா அந்த வீட்டில் ராணியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு வெறுமையை உணர ஆரம்பித்தாள். வீட்டின் அமைதியில் கூட மாமனார் மாமியார் இல்லாத ஒரு இடைவெளி அவளுக்கு உறுத்தி கொண்டே இருந்தது. பாரத் தனிமையில் உழன்று கொண்டிருந்தான். மாதம் ஒரு முறை தன்னுடைய பெற்றோர்களை சென்று அவன் மட்டும் பார்த்துவிட்டு வருவான். இருந்தாலும் அவன் மனதில் ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வியாழக்கிழமை மதியம் பாரத் அலுவலகத்தில் அவசரமான மீட்டிங்கில் இருந்தான். சுமித்ரா வீட்டில் ஓய்வாக அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். அப்போது வீட்டு கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தபோது அங்கே சிவராமனும் கமலாவும் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் கைகளில் சிறிய துணிப்பை மட்டுமே இருந்தது. சுமித்ரா அதிர்ச்சி அடைந்தாள். அந்த நேரத்தில் அவர்களை அவள் எதிர்பார்க்கவில்லை. உள்ள வாங்க என்றாள். சிவராமன் உள்ளே நுழைய மறுத்தார். இல்லம்மா, நாங்க சும்மாதான் வந்தோம். ஒரு முக்கியமான வேலையாக இந்த வழியாக வந்தோம். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம். பாரத் எங்கே என்றார். அவர் ஆபீஸ் போயிருக்காரு மாமா. இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர்றேன், உள்ளே வந்து உட்காருங்க என்றாள். அவள் முகத்தில் மிகப்பெரிய குழப்பம் தெரிந்தது. கமலா மருமகள் சொன்னதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் சுமித்ராவின் கையை பாசத்துடன் பற்றினார்.
சுமித்ரா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் இந்த சின்ன வயசுல உனக்கு சில விஷயங்கள் புரியவில்லை. பரவாயில்லை, இருக்கட்டும். நாங்க உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னு தான் இங்க வந்தோம் என்று கமலா மெதுவாக பேசினார். சிவராமன் தனது கையில் இருந்த ஒரு பத்திரத்தை எடுத்து கொடுத்தார். அது ஒரு லீகல் ஆவணம். அந்த பத்திரம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறிய 1 மாதத்திற்கு பிறகு செய்யப்பட்ட ஒரு உரிமை மாற்று ஆவணமாக இருந்தது. அந்த ஆவணத்தின்படி அவர்கள் தங்கள் பெயரில் இருந்த வீட்டின் முழு உரிமையையும் தங்கள் மகன் பாரத் பெயருக்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி மாற்றியிருந்தனர். சுமித்ராவால் அதை நம்ப முடியவில்லை. மாமா, இது என்ன? நீங்க வீட்டை பாரத் பேர்ல எழுதி கொடுத்துட்டீங்களா? நான் உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றிய பிறகும் எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று கேட்டாள். சிவராமன் மெதுவாக புன்னகைத்தார். ஆமாமா, இந்த வீடு உன் கணவனுக்கு சொந்தமானது. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வாங்கினான்னு எங்களுக்கு தெரியும். உன்னோட ஆசை இந்த வீடு அவனுக்கு சொந்தமா இருக்கணும்னு தானே. அதனால நாங்க வெளியே போன கையோட இந்த ஆவணத்தை எழுதி முடிச்சிட்டோம் என்றார். கமலா சுமித்ராவின் கண்களை பார்த்து கூறினார். உன் கணவன் உன் மேல வைத்திருக்கிற பாசத்துக்காக எங்களை வெளியே போக சொன்னான். ஒரு மகனோட சந்தோஷம்தான் அம்மா அப்பாவுக்கு முக்கியம். உங்களுக்கு உரிமையானது உங்களுக்குத்தான் சொந்தமாக இருக்கணும். இதுல எங்களுக்கென எந்த ஆசையும் இல்லை என்றார். சுமித்ராவின் கண்கள் கலங்கின. என்ன இருந்தாலும் இப்படி வீட்டுக்குள் வராமல் வெளியேவே நின்று பேசுகிறீர்களே, தயவு செய்து உள்ளே வாருங்கள் என்றாள். சிவராமன் சிரித்தார். இல்லம்மா, நாங்க என் மகன் சம்பாதித்ததை அவனிடம் கொடுக்க வந்தோம். கொடுத்து விட்டோம். இதை நீயும் உன் கணவரும் அனுபவிங்க. ஆனால் எங்க 2 பேரோட ஆசை என்னன்னா, எப்பெல்லாம் நீ இந்த வீட்டை பார்த்து சந்தோஷப்படுறியோ அப்போதெல்லாம் எங்களையும் எங்களோட அன்பையும் நினைச்சு பார்த்துக்கோ என்று சொன்னார்கள். பிறகு நாங்க கிளம்புறோம் என்றனர். இருவரும் சுமித்ராவின் பதிலுக்கு காத்திராமல் அந்த சிறிய துணிப்பையுடன் அமைதியாக பக்கத்து ஊரில் உள்ள வாடகை வீட்டை நோக்கி திரும்பி சென்றனர். சுமித்ரா கையில் வைத்திருந்த அந்த ஆவணத்தை பார்த்து கொண்டே நடுங்கிக் கொண்டிருந்தாள். தனது அகங்காரத்தால் வீடு தன்னுடைய கணவன் சம்பாதித்தது என்ற ஒரே காரணத்துக்காக தனது மாமனார் மாமியாரை வெளியேற்றினாள். ஆனால் அவர்கள் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் சொத்தை மகனுக்கு உரிமையாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைத்து வருத்தப்பட்டாள். சுமித்ரா அழுதபடியே மாலை அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய பாரத்திடம் பத்திரத்தை கொடுத்தாள். அவள் மனம் காயப்பட்டிருக்கும் என்று உணர்ந்த பாரத் அவளுக்கு ஆறுதல் சொன்னான். 1 வாரம் ஓடியது. சுமித்ரா மாமனார் மாமியாரை பார்த்துவிட்டு வரலாம் என்று முதல் முறையாக தன் கணவரிடம் சொன்னாள். மனைவியை அழைத்து கொண்டு பெற்றோர் தங்கியிருக்கும் வாடகை வீட்டிற்கு சென்றான். ஆனால் அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வீட்டின் உரிமையாளர் சிவராமனும் கமலாவும் 2 நாட்களுக்கு முன்பே வீட்டை காலி செய்துவிட்டு கிளம்பிவிட்டதாகவும் எங்கு சென்றார்கள் என்று தனக்கு தெரியாது என்றும் கூறினார். வீட்டின் உரிமையாளர் கூறியதை கேட்டவுடன் சுமித்ரா பதறிப்போனாள். பாரத் அமைதியாக நின்றான். பாரத், நீ ஏன் இப்படி அமைதியா இருக்க? அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே. போன் பண்ணா போக மாட்டேங்குது என்று பதட்டத்துடன் பேசினாள். எதுவுமே பேசாமல் பாரத் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் தனது பெற்றோர்களை தேடுவதில் எந்த ஒரு வேகமும் ஆர்வமும் காட்டவில்லை. சுமித்ராவிற்கு தன் கணவரின் செயல் கோபத்தை வரவழைத்தது. உடனே பாரத்திடம், உனக்கு அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சும் என்கிட்ட மறைக்கிறியா என்று கேட்டாள். சுமித்ராவிற்கு தான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு அவர்களை தேட வேண்டும் என்ற வேகத்தை அதிகரித்தது. இரவு முழுவதும் உறங்காமல் தெரிந்த உறவினர்களுக்கெல்லாம் போன் செய்து விசாரித்தாள். ஆனால் யாரிடமிருந்தும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. 1 வாரம் ஓடியது. சுமித்ரா மன உளைச்சலின் உச்சத்தில் இருந்தாள். பாரத் மட்டும் அமைதியாக தனது வேலையை செய்து வந்தான். சனிக்கிழமை இரவு இருவரும் மௌனமாக காஃபி அருந்தி கொண்டிருந்த போது சுமித்ரா கண்ணீருடன் பாரத்தின் கைகளை பற்றினாள். பாரத், என்னால முடியல. அவங்க என் மேல இன்னும் கோபமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பி ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டேன். அதனால தான் நம்ம கிட்ட கூட சொல்லாம எங்கேயோ போயிட்டாங்க. என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி அழுதாள். பாரத் தனது மனைவியின் கண்களை பார்த்தான். அவள் மனதளவில் உண்மையிலேயே திருந்தி விட்டாள் என்பதை பாரத் உணர்ந்தான்.
இப்போது உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்தான். அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியும் சுமித்ரா என்று மெதுவாக உண்மையை தன் மனைவியிடம் சொன்னான் பாரத். சுமித்ரா அதிர்ந்து போனாள். தெரியுமா? அப்போ ஏன் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தீங்க என்று கேட்டாள். உன் மேல எனக்கு நம்பிக்கை வரணும்னு தான் நீ மனசு திருந்தி அவங்க அன்பை உணர்ந்த பிறகு உண்மையை சொன்னா போதும்னு நினைத்தேன் என்றான் பாரத். அவங்க என்னோட அக்காவோட வீட்டுக்கு போயிருக்காங்க என்றான். சுமித்ரா குழப்பத்துடன் பாரத்தை பார்த்தாள். அக்காவா? உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னே நீங்க இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னதில்லையே, ஏன் என்று கேட்டாள். பாரத் பெருமூச்சு விட்டான். அதுதான் எங்க குடும்பத்தோட ரொம்ப நாள் வழி. அக்கா பேரு கௌரி. அவ வீட்டை விட்டு ஓடி போய் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டா. அதனால அப்பாவும் அம்மாவும் அவளை பல வருஷமா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. நானும் அவளை பத்தி எப்பவும் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு அம்மா அப்பா கிட்ட கண்டிப்புடன் சொல்லி இருந்தேன். அதனால்தான் அக்காவை பத்தி இத்தனை வருஷமா எங்க வீட்டுல யாருமே பேசினதில்லை. ஆனால் கொஞ்ச நாளா அம்மா அப்பா 2 பேரும் அக்காவை பார்க்கணும்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. நானும் அக்காவை பார்க்க போனால் என் வீட்டுக்கு வரக்கூடாது என்றும் நான் உங்கள் பிள்ளையே இல்லை என்றும் சொல்லிவிட்டேன். எனக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் நமக்கு உதவியா இருந்துட்டு அவங்க மகள் கௌரியோட வீட்டுக்கு தான் போகணும்னு ஒரு முடிவை ரகசியமா எடுத்து வச்சிருந்தாங்க சுமித்ரா. உன்னோட வற்புறுத்தல் தான் அவங்க சீக்கிரம் அங்க போக ஒரு காரணமா அமைஞ்சு போச்சு. அவங்க அக்கா வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உன்னை மாதிரி பதட்டப்படவில்லை என்றான். சுமித்ராவுக்கு இப்போதுதான் நிம்மதி கிடைத்தது. தன்னுடைய அகங்காரத்தால் பெரிய இழப்பு ஏதும் நேர்ந்து விடவில்லை. மாறாக அவர்கள் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்ற ஒரு கருவியாகத்தான் இருந்திருக்கிறோம் என்று ஆறுதல் அடைந்தாள். 1 மாதம் கழிந்தது. கௌரியின் வீட்டில் நிம்மதியாக இருந்த சிவராமனும் கமலாவும் ஒரு நாள் பாரத்திற்கும் சுமித்ராவுக்கும் போன் செய்தனர். நாங்க இன்னைக்கு மதியம் கிளம்பி வர்றோம் பாரத். ஒரு நாள் அங்க இருந்துட்டு நாளைக்கு கிளம்பிடுறோம். உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு தோணுச்சு என்று கமலா சொன்னார். அன்று மதியம் சிவராமனும் கமலாவும் வீட்டு வாசலில் வந்து நின்றபோது சுமித்ரா ஓடி சென்று மாமனார் மாமியாரை கண்ணீருடன் வரவேற்றாள். வாங்க அத்தை, மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் தான் எனக்கு நிம்மதி வந்தது. என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் சுமித்ரா. கமலா சுமித்ராவை அணைத்து கொண்டார். போதுமா சுமித்ரா, நாங்களும் எங்களுடைய மகளுடைய வீட்டுக்கு போகணும்னு தான் நினைத்தோம். ஆனால் எங்க பையன்தான் பிடிவாதமாக இருந்தான். நீ செஞ்சதும் ஒரு வகையில் எங்களுக்கு வசதியா போச்சு. இல்லைனா என் பையனை சம்மதிக்க வச்சு எங்களோட மகளை போய் பார்க்கறதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை என்றாள். நீயும் மனசு திருந்திட்ட, அது போதுமா என்றனர். அன்று முழுவதும் சுமித்ரா தனது மாமனார் மாமியாருக்கு மிகவும் பிடித்த உணவுகளை சமைத்து அவர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொண்டாள். அவர்கள் இருவரும் தங்களது மகளின் வீட்டில் சந்தோஷமாக இருப்பதை அறிந்ததில் சுமித்ரா மிகுந்த நிம்மதி அடைந்தாள். மறுநாள் இருவரும் புறப்படும் போது சுமித்ரா அவர்களிடம் சொன்னாள், நீங்க இங்கே எப்ப வேண்டுமானாலும் வரலாம் என்றாள். நாங்க எப்பவும் உங்களையும் நினைத்து கொண்டுதான் இருப்போம். எப்போ பாரத்தின் மனசு மாறுதோ நீயும் பாரத்தும் கௌரி வீட்டுக்கு வந்து கௌரியையும் எங்களையும் பார்த்துவிட்டு போகலாம் என்று சிவராமன் சொன்னார். சுமித்ரா அன்று முதல் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டாள். அவர்கள் அன்பின் மூலம் மருமகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்தனர். சுமித்ராவின் வாழ்க்கை பாரத்துடன் நிம்மதியாக சென்று கொண்டிருந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.